ஆறாம் இடங்கிறது உத்தியோகம், வேலை, அடிமைத் தொழில் அப்படின்னு சொல்கிறது ஆறாம் இடம். ஒரு நபர் பார்த்திங்கன்னா கம்பெனி மாறிட்டே இருப்பார். 6 மாதம் கூட ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டார். சில டயத்தில் பார்த்திங்கன்னா 30 நாள் ஒழுங்காக வேலை செஞ்சு அங்கே சம்பளம் வாங்க மாட்டார், விட்டுட்டு வந்துடுவார் வேண்டாம் அப்படின்ட்டு. வந்து அவர் சொல்லுவார், நான் நல்லா தாங்க வேலை செய்கிறேன், அது ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, வேலை செய்யறதில் குறை சொன்னால் நமக்கு பிடிக்க மாட்டேதுங்க அப்படி சொல்லி வந்து வேலையை விட்டு வந்துடுவார். சரி, அது என்ன காரணம்? அவர் சாதத்தில் 6 கூட என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ வேலை ஒரு இடத்துல போய் அடிமைத் தொழில், 6ஆம் இடங்கிறது அடிமைத் தொழில், கூலி வேலை, சம்பளம், கவர்மெண்ட்டே அந்த மாதிரி தான் வரும். கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த மாதிரி 6ஆம் இடத்துல தான் வந்து சேரும். அப்போ வேலையை விட்டு வந்துடுவார், கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பார். அப்படின்னா இது நிரந்தரமான வேலை. அவர் கேட்பார், நிரந்தரமான ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண முடியுமா, அதை கொஞ்சம் எனக்கு தெளிவாக பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பார். நிரந்தரமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுமான்னு சொன்னால் கேட்டால், லக்கணத்துக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது 6 கூடவே 3, 6, 8 12 போயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு வேலையை சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு வேலையை செஞ்சுட்டு வருவார். அப்படின்னா எப்படி? 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். அவங்க சொல்லுவாங்க, இப்படி தான் நீங்கள் வேலை செய்யணும், எங்கள் கம்பெனி நிர்வாகம் இப்படி தான் பண்ணுது அப்படி சொன்னால் 6 கூட 3ஆம் இடத்துல உட்காந்தா இவர் ஒரு உத்திப்பாக ஒன்று செய்வார். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானமாக இவரே அவங்க சொல்கிற வேலை இல்லாமல் இவங்க தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பார். அப்போ அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுவார், இல்லை இப்படி தான் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, திட்டத்தான் செய்வாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இவர் வேலையை விட்டு வெளியே வந்துடுவார். 6 கூடயும் 3ஆம் இடத்துல வரக்கூடாது, 6 கூடயும் 8ஆம் இடத்துல வராரு. 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, அவங்க சொல்கிறது பூரா இவருக்கு மைண்டில் ஏறவே ஏறாது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவர் ஒன்று செஞ்சுருப்பார். இது வந்து 8ஆம் இடம். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, 12ஆம் இடங்கிறது ஐன போகும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னா டூலர்லே வேன்லே சாமான் ஏற்றிட்டு ஊர் ஊராக போகிற மாதிரி, ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி, ஒரு பிஸ்னஸுக்கு கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி வேலை, கூலி வேலை, அடிமை தொழில். அப்போ அந்த 12ஆம் இடத்துல இப்போ அந்த 6 கூடயும் 12ஆம் இடத்துல தான் வெளியூர் பயணம், வெளியில் போகிறது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு வண்டியில் சாமான் பொருள் ஏற்றிக்கிட்டு கொண்டு கடையாக போட்டு வியாபாரம் பண்ணிட்டு வரக்கூடியது அந்த 12ஆம் இடத்துல வரும்போது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, இவர் எதையுமே அவர் உத்திப்பிக்கே பேசுவார், பண்ணுவார், செய்வார். அப்போ கூட இருக்கவங்கள மன வருத்தம் பிரச்சனை 1 மாதத்துலேயே விட்டுட்டு வெளியே வந்துடுவார். அதே மாதிரி 6 கூடயும் வக்கரமாக இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் வக்கரமாக இருந்தால் ஒரு கம்பெனியில் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. பல கம்பெனி ஏறி இறங்குவாங்க. இப்படி 6 கூடயும் வக்கரமாக இருக்கக்கூடாது. 6 கூடயும் 3, 6, 8, 12 போகக்கூடாது. இப்படி இந்த மாதிரிலாம் இருந்தாருன்னா தொந்தரவு கொடுக்கும், மன வருத்தம் கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும். இப்போ சரத்துக்கு 2, 7 பாதகம், 11 மாரகம். சிரத்துக்கு 2, 7 பாதகம், 9 மாரகம். உபயத்துக்கு 7, 11, 7 மாரகம். அப்போ 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது நண்பர், கூட்டாளி. 11ஆம் இடம் சொல்லக்கூடாது அண்ணன், அண்ணா, அக்கா. 11ஆம் இடம் உல்லாச, சந்தோஷம் அப்படி சொல்லக்கூடாது. அது 7ஆம் இடம் மாரகம். அப்போ மனைவியே வந்து பார்த்திங்கன்னா மாரக அதிபதியாக வருவாங்க, பிரச்சனை சிக்கலான வருவாங்க. நீ ஒரு இடத்துக்கு போய் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லி மனைவி ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்போ சரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை ஓடினா ஒரு கம்பெனியில் பல கம்பெனி போயிட்டே இருப்பார். சரி, அந்த வேலைக்கு போய் சாய்ண்டாயிரும் போது சிரத்தில் உட்காந்து ஒரு கிரகம், சிரத்தில் வந்து சந்திரபவனம் உச்சம் பெற்றார், சிரத்தில் சுக்கிரபவனம் ஆட்சி பெற்று திசை ஓடுனா ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை செய்வான்னு நம்ம சாதத்தை பார்த்து சொல்லலாம். அவர் அதே மாதிரி தான் பல கம்பெனி ஏறி இறங்கியிருப்பார். அதாவது சிர லக்கணம், சிரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை புத்தி ஓடுதுன்னா அப்போ அவர் நிரந்தரமாக ஒரு கம்பெனிக்கு போக போகிறாருன்னு அர்த்தம். உபயத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது. அப்போ உபயத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போதுனா அப்போ உபயத்துக்கு 7, 11 பாதகம், 7 மாரகாதிபதி. நல்லா வேலை செஞ்சு கரெக்டாக சம்பளம் கொண்டாந்து வீட்டில் கொடுப்பாரு. மனைவி பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, மனைவி கூட இருந்து வாழ மாட்டாங்க, பிரச்சனையான மனைவியாக வந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கைன்னா பாருங்கள், எல்லாமே சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா அப்போ இந்த 9 நவக்கிரகம், இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் என்ன நினைக்குதோ அதுபடி தான் மனிதன் இயங்க முடியுமோ ஒழிஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு வந்து மனிதன் இயங்க முடியாது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.